ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வேர்க்கடலை போட்டு கிரேவி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி சுண்டைக்காய் எடுத்துருக்கேங்க, ஃப்ரெஷ்ஷாக பச்சை சுண்டைக்காய். இது நல்லா கிள்ளிக்கின்னு இது வந்துட்டு நல்லா உரலில் போட்டு தட்டிட்டு தண்ணியில் உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. தண்ணியில் போடலைன்னா இது கருத்து போயிடுங்க. அதனால் இது தண்ணியில் போட்டுக்கணும். இதில் ரொம்ப ஐரன் இருக்கிறதுனால அது கருக்குங்க. ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல காய்ங்க சுண்டைக்காய், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சே இருக்கும். இதெல்லாம் தட்டி இது மாதிரி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு தாளிப்பு தினுசு போட்டுக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் நல்லா இது தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அது தண்ணி வடிகட்டிட்டு சுண்டைக்காய் எடுத்து இதில் போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது மாதிரி வறுத்துக்கணும். பூண்டு பல் தட்டி போட்டிருக்காங்க, ஒரு 5-6 பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இது மாதிரி வெந்து வந்திருக்குங்க. ஒரு பெரிய தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கசப்புன்றதுனால தக்காளி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க சுண்டைக்காய்க்கு. இது நல்லா இது மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும்போது தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. இப்போ வேர்க்கடலை பொடி போட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி ஃப்ரை பண்ணி வேர்க்கடலையை அரைச்சி இது மாதிரி பொடி பண்ணி போட்டிருக்கேங்க. இதை நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி பதமாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி கலக்கி மூடி போட்டு நல்லா எண்ணெய் மேலே மிதக்கிற வரைக்கும் வேக வச்சுக்கணுங்க. இப்போ மூடி திறந்து பார்த்தா பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு சுண்டைக்காய் வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது சுவையை விட நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு இன்றைக்கி சாதத்தில் சாப்பிட போகிறேங்க. சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.